வணக்கம் நண்பர்களே. மிகவும் ஆவலோடு எதிர்பார்க்கப்பட்ட தமிழக அரசியல் களத்தில் விஜயனுடைய அரசியல் பயணம் இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியிருக்கிறது. கட்சியின் கொடியை ஏற்றி கட்சிக்கான ஒரு பாடலையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் நடிகர் விஜய் அவர்கள். நடிகர் விஜயன் சொல்கிறத விட தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் என்று சொல்வதே சரியாக இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா தீவிர அரசியலில் ஈடுபட போகிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்று கொடியை ஏற்றி தன்னுடைய தொண்டர்களுக்கு ஒரு ஆரவாரமான ஒரு செய்தியையும் பரப்பியிருக்கிறார். ஒரு பக்கம் ஒரு போர் யானை, இன்னொரு பக்கம் ஒரு போர் யானை, ரெண்டு போர் யானைக்கு நடுவில் ஒரு வாகை மலர், மேலே சிகப்பு வண்ணம், கீழே சிகப்பு வண்ணம். இதுபோல் ஒரு கொடியை வடிவமைத்து இந்த கொடியை பனையூரில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய அலுவலகத்தில் கல்வெட்டுடன் அந்த கொடியையும் அறிமுகப்படுத்தியிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் இந்த கொடிக்கு பின்னாடி ஒரு வரலாற்று சிறப்பு இருக்குங்க, அந்த விஷயத்தை நான் மாநாடு நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் இதற்குண்டான விளக்கத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு நடிகர் விஜய் அவர்கள் இல்லைங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சூசகமாக சொல்லியிருக்கிறார். நான் சொல்லாமலே உங்கள் இல்லத்திலையும் உங்கள் நெஞ்சத்திலையும் இந்த கொடியை ஏற்றுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் நம்ம மக்களுடைய நீதிக்காகவும் மக்களுடைய ஒருமித்த கருத்துக்காகவும் நம்மளுடைய அரசியல் பயணம் இருக்கும் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்கிறார். அதே போல் பார்த்திங்கன்னா 3 எழுத்து மந்திரமும் அதில் ஜொலிக்குது. அண்ணா, எம்ஜிஆர் 3 எழுத்து. இதுபோல் முக்கிய தலைவர்களை பின்பற்றுவார்னு ஏற்கனவே நம்ம பல வீடியோக்களில் பேசியிருப்போம். அதுபோல் விஜய் அவர்களுடைய அரசியல் பயணத்தில் அவர் தனித்துவமாக இயங்க போகிறாருங்கிறதுல ஒரு அடியை இன்றைக்கி காட்டியிருக்கிறார். ஆனால் முன்னாள் தலைவர்களை அவர்கள் வழியிலேயும் இவருடைய பயணம் இருக்கும். ஆனால் இவருடைய அதிரடி முடிவு தான் ரொம்ப ஆழமாகவும் ரொம்ப தெளிவாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுல பார்க்க முடிகிறது. திமுகவை எதிர்த்து தான் இவருடைய அரசியல் பயணம் இருக்கும் அப்படிங்கிறத சென்ற வீடியோவிலே நம்ம சொல்லியிருப்போம். திராவிட கட்சிகளுக்கு மாற்று அரசியலை ஏற்படுத்த விஜய் துடிக்கிறாரா அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. ரஜினி அவர்களை எப்படியாவது அரசியலில் இறக்கி விடணும், ரஜினி அவர் அரசியல் வருகிற போது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி நம்ம நினைக்கிற இடத்தை அடையணும் அப்படின்னு பல கட்சிகள் போராடினாங்க. ஆனால் ரஜினி அதிரடியாக நான் அரசியலுக்கு வரேன், பல கூட்டங்கள், அறிவிப்புகள், அதிரடியான தகவல்களுடன் தொடர்ந்து அரசியல் பேசிக்கிட்டு இருந்த ரஜினி அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தை முன்வைத்து, ஏதோ ஒரு காரணம் கிடையாதுங்க, உடல் நல காரணத்தை அதிரடியாக அறிவிப்பாக சொல்லி நான் அரசியல் விட்டு ஒதுங்குகிறேன் அப்படின்னு தெளிவாக திட்டவட்டமாக ரஜினி அவர்கள் சொல்லிட்டார். அந்த அவருடைய அரசியல் பயணத்தை முன்னெடுக்கக்கூடிய ஏதோ ஒரு கட்சி பின்னாடி இருந்து ரஜினி அவர்களை இயக்குனாங்க. அவர் அரசியலில் பின்வாங்கிட்டார். ஆனால் தற்போது விஜய் அவர்கள் அரசியலில் இறங்கியிருக்கிறார். விஜயையும் ஏதோ ஒரு கட்சி அவரை இயக்குது. விஜய் அவர் இந்த அரசியல் களத்தில் வருகின்ற போது ஏதோ ஒரு கட்சியை வீழ்த்துவதற்காக விஜயை அரசியலில் இறக்கி விட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பரவலாக சமூக வலைதளத்தில் வைக்கிறாங்க. எது உண்மை அப்படிங்கிறது போக போக நம்ம எல்லாருக்கும் தெரிய வரும். அதே போல் விஜயினுடைய பயணங்கள், அவருடைய உறுதிமொழி, அந்த கட்சி கொடியை ஏற்றி அவர் பேசுகின்ற போது, உறுதிமொழியை ஏற்றுகிற போது பல்வேறு விஷயங்கள், ஒவ்வொரு வார்த்தைகளிலும் ஒவ்வொரு லைன்லையும் அந்த அவர் சொல்லக்கூடிய விஜய் சொல்லக்கூடிய அந்த அரசியல் நுணுக்கங்கள், ஆழமான வார்த்தைகள் அந்த உறுதிமொழியில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. கட்சியினுடைய பெயரை அறிமுகப்படுத்தும் பொழுது அதில் தமிழக வெற்றி கழகம் அங்கே இல்லை அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் வந்தது. அதன் பிறகு லெட்டர் பேடில் பல விமர்சனங்கள் வந்தது அவர் கொடுக்கக்கூடிய அறிக்கைகளில். ஆனால் இப்போ இந்த கொடியேற்று நிகழ்ச்சியில் இன்று வெற்றிகரமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை ஏற்றிய பிறகு அவர் ஆற்றிய அந்த உறுதிமொழி, அவர் சொன்ன அந்த தகவல்கள், கொடியை பற்றின வரலாற்று உண்மைகள் அப்படிலாம் பார்த்து ரொம்ப தெளிவான ஒரு ஆழமான விஜயனுடைய அரசியல் நகர்வுகள், பயணங்கள் இருக்குங்கிறது நம்மளால் உணர முடிகிறது. விஜயனுடைய அரசியல் பயணம் திராவிட கட்சிகள் திமுக அதிமுகவை எதிர்த்துத்தான் அவர் அரசியல் இருக்க போகிறதுங்கிறத சூசகமான பதிலாக பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய் அரசியல் நகர்வுகளில் தெளிவாக ஆழமாக காய நகர்த்த போகிறாரா அல்லது யாருடன் கூட்டணி வைப்பதற்கு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவாரா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது. ஆனால் முதல் முயற்சியிலேயே கட்சி தொடங்கிய உடனே அவர் கூட்டணி வைக்க மாட்டாருங்கிறதுல அவங்க தெளிவாக இருப்பாங்க. ஏன்னா
தன்னை நிரூபிக்கிறோம், கட்சியை வலுப்படுத்தணும், முதல் முறையாக கட்சியை தொடங்கி இருக்கிறோம், நமக்கு எவ்வளோ ஆதரவு இருக்குது. இதற்கு முன்பு படத்தில் நடித்த ரசிகர்கள் நமக்கு கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருந்தது விஷயம் கிடையாது. ஆனால் கட்சி தொடங்கிய பிறகு நமக்கு எவ்வளோ ரசிகர்கள், அந்த ரசிகர்கள் எப்படி தொண்டனாக மாறுகிறார்கள், அவர்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு இருக்குதுங்கிறத முதல் முயற்சியில் தான் தெரியும். அவங்க கட்சியை தொடங்கி தேர்தலில் நின்ற பிறகு தான் அவங்களுக்கு ஆதரவு எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். அதற்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படும். எடுப்பிலேயே கூட்டணிங்கிறத விஜய் வரமாட்டார். ஆனால் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்கணுங்கிற விருப்பத்தை சீமான் அவர்கள் தொடர்ந்து கருத்துக்களை முன்வைத்து கொண்டிருக்கிறார். சீமான் அவர்கள் எப்பவுமே கூட்டணிங்கிறது அவருக்கு பிடிக்காது. கூட்டணியை வைத்து நான் தேர்தலை சந்திக்க விரும்பவில்லைன்னு சொல்லிட்டு தனியாக தான் நிற்பார். அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நாம் தமிழர் கட்சி சார்பாக நிறுத்துவார். யாருடன் கூட்டணி வைக்க மாட்டார். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜயுடன் கூட்டணி வைக்கிறதுல துடிக்கிறார் சீமான். பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய் நடித்த கோட் படம் செப்டம்பரில் வெளியாகிறது. படம் வெளியான ஒரு 3 நாட்களிலேயே தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் கட்சியினுடைய கொடியை பற்றின வரலாற்று உண்மைகளை நான் சொல்கிறேன் அப்படிங்கிறத சூசகமாக ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. அதன் அடிப்படையில் மாநாடு நடக்குகின்ற போது 4 மாநில முதல்வர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்க இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துக்கிட்டே இருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் யாருடன் கூட்டணி இல்லாமல் தனியாக நின்று வெற்றி வாகை விஜய் அவர்கள் சூடுவாரா, அல்லது தேர்தலுக்கு பின்பு தேர்தலுடைய வரவேற்புக்கு பின்பு அவர் என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்கிறாரு, மக்கள் எந்த அளவுக்கு அவருக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்கிறத ஒரு கணிசமான ஒரு முன்னோட்டத்தை பார்த்த பிறகு கூட்டணி வைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜயினுடைய அரசியல் நகர்வுகள், தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியல் நகர்வுகள் எதை நோக்கி பயணிக்கிறது, எந்த திசை நோக்கி பயணிக்கிறது, யாருடன் கூட்டணி அப்படிங்கிறத இன்னும் சில மாதங்களில் நமக்கு தெளிவாக தெரிந்துவிடும். பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.